ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் இவங்க மாற்றி மாற்றி ரூமை டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க அந்த பண்ணுற கேப்பில் வந்துட்டு நம்ம ராஜிக்கும் கதிர்க்கும் வேறு லெவலில் ரொமான்ஸ் வச்சுருக்காங்க. வரே வா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது கட்டில் இடித்து விழுவுறதுன்னு இவங்க 2 பேரும் பார்த்துக்கிறதுனே. இவங்க போனதுக்கப்புறம் நம்ம செந்தில் வந்துட்டார். அடப்பாவி, கடைசியில் மீனா வந்துட்டாங்க. மீனா வந்து நம்ம 2 பேரும் கொஞ்சம் நேரம் இங்கே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. டேய், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, இவ்வளோ அக்கப்போர் பண்ணாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வழியாக தங்கமயில ரெடி பண்ணி கூப்பிட்டு வந்தால் இன்னொரு பக்கம் நம்ம பாண்டியன் வந்துட்டு சரவணன் வச்சு செம்ம பிளேடு போடுறாரு. சரவணனுக்கு தூக்கமே வந்துருச்சு. ஐயோ, எப்பயா என்ன விடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவரு யோசிச்சுட்டு இருக்காரு. அவர் ஒரு ட்ரீமுக்கு போயிட்டாருங்க. அந்த ட்ரீமில் வந்துட்டு தங்கமயில் கூட டூயட் ஆகிற மாதிரி ஒரு ட்ரீமுக்கு போயிட்டாரு. அப்போ ட்ரீமில் என்ன சொல்கிறாருன்னா, தங்கமயில்கிட்ட ஒரு கவிதை சொல்கிறாரு. தன் மனைவியை தனிமையில் விடுபவன் கணவன் அல்ல, தனிமை கூட நெருங்காமல் பார்த்து கொள்பவனே கணவன் அப்படிங்கிறாரு. முத நாள்ல இப்படி ஒரு கவிதை வருதா? சரவணா தம்பி, சரவணனா இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தம்பி நிஜத்துக்கு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஐயோ, கனவுல கூட டூயட் ஆட விட மாட்டேங்கிறாரு நம்ம அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி கொட்டாய் விட்டு தூங்கிட்டு இருக்காரு. கொட்டாய் விடுறாரு அப்படிங்கிற மாதிரி. கோமதி அம்மா, நான் வந்து காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தங்கமயில் கதவை ஓப்பன் பண்ணால் செந்திலும் நம்ம மீனாவும் டூயட் ஆடிட்டு இருக்கதை பார்த்தோன்னே அப்படியே பொசன்னு ஆயிடுச்சு. என்னம்மா நீ அம்மா மாதிரியே இருக்கேம்மா, அந்த கேரக்டர்லேருந்து வெளியே வாமா, உங்கள் வீட்டை விட்டுருமா, இங்கே இருக்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி மாறுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்னொரு பக்கம் மீனா இருந்துட்டு, என்னடி நீங்கள் டூயட் ஆடிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கோமதி அம்மா கிண்டல் பண்ணி வெளியே அனுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் வெக்கப்பட்டுக்கிட்டு இவங்க போக, அதுக்கப்புறம் இந்த சரவணனை காப்பாற்ற யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் நான் இருக்கேன், இந்த வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அம்மா குச்சி வருது. சரி, ஒரு வழியாக காப்பாற்றி விட்டாச்சு. அதுக்கப்புறம் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பி விட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்